நமஸ்காரம். உங்கள் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய 9வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. சிவசக்தி வடிவங்களுடைய கண்டினியூஷன் இது பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வடிவங்கள் முதல்ல சகஸ்திரலிங்கம். அதில் அங்கே படம் போட்டிருக்கேன் ப்ளூ கலரில். அது என்னென்னா ஒரு சமயம் பரமாச்சாரியாரை பார்க்குறதுக்கு ஒரு ஏஜ் தம்பதி அவளுக்கு சதாபிஷேகம் நடக்க போகிறது. அப்போ அவர் சொல்கிறார், மாதிரி சகஸ்திர சந்திர தரிசனம் சொல்கிறாள், நான் பார்த்ததே கிடையாது சந்திரனை, எப்படி நான் அப்புறம் 1000 பெரிய நீ ஏன் கவலைப்படுறதுக்கு, உனக்கு இப்போ 80 வயசு முடி இதாகுதா இல்லையா அப்படின்னு. ஆமாம் சொல்கிறார் அவர். நான் சொல்கிறது ஒன்று கேளு, ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போ, அங்கே சகஸ்திரலிங்க சன்னதி ஒன்று இருக்குது, அந்த லிங்கத்தை போய் பாருன்னார். அப்போ என்ன நடக்குன்றார், ஏன்னா அதில் 1000 லிங்கங்கள் இருக்குது. ஸோ சகஸ்திரலிங்கத்தை தரிசனம் பண்ணாலே ஒவ்வொரு லிங்கத்துலேயும் ஒரு சந்திரன் இருக்கா மாதிரி பாவனை, சந்திரன் தனியாக இருக்காது. நானும் பார்த்தேன் அதை. ஸோ ஒரு லிங்க வடிவத்தில் சந்திரன் இருக்கிற மாதிரி அசம்ஷன், அது பாவனை. ஸோ அந்த ஒரு லிங்கத்தை சகஸ்திரலிங்கத்தை பார்த்தாலே சகஸ்திர லிங்க இது சகஸ்திர சந்திர தரிசனம் முடிஞ்சுட்டு உனக்கு அப்படின்னு அர்த்தம்ன்றார். ஸோ போய் அவர் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அந்த சகஸ்திர லிங்கத்துக்கும் அட்சயெல்லாம் பண்ணிட்டு திருப்பி பரமாச்சாரியார் பார்க்குறார். நீ பார்த்துட்டே நீ தான் சகஸ்திர சந்திர தரிசனத்தை அப்படின்றார் பரமாச்சாரியார். அது ஞாபகம் காலையில் எனக்கு. ஸோ அதனால் இந்த லிங்க வடிவங்களில் சிவாலயத்துக்கு போனால் கட்டாயம் பெரிய பெரிய கோவிலில், திருவண்ணாமலை கோவிலில் கட்டாயம் இருக்கும். அது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கும். இதெல்லாம் திருவானைக்காவல் மாதிரி பெரிய கோவில்களில் போகும்போது அங்கே இருக்கும் சகஸ்திரலிங்கம். ஸோ அதனுடைய தாத்பரியமே தான், அந்த லிங்கத்தை பார்த்தாலே 1000 பிறை பார்த்த புண்ணியம் நம்ம கிடைச்சிடுது. பரமாச்சாரியார் சொல்கிறார். பரமாச்சாரிய அத்தாரிட்டி, அவர் சொன்னதுக்கு வேறு பாக்கு இதுவே கிடையாது, மறுபேச்சே இல்லை. ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவாலய தரிசனம் போகும்போது அங்கே சகஸ்திரலிங்கம் இருந்தால் கட்டாயம் பார்க்கணும் நம்ம. அது ஒன்று. அடுத்தது இங்கே பட்டையாக போட்டிருக்கேன். இந்த சோடச கலாமூர்த்தின்னு பேர். இது 16 பட்டை இருக்கும். மேலேன்னு ஆரம்பித்து ஒரு புள்ளியில் ஆரம்பித்து 16 பட்டைகள் கரெக்டாக வரும். அபிஷேகங்கள் பண்ணும்போது அப்படியே ஒவ்வொரு பட்டையிலையும் பால், தேன், தயிரெல்லாம் வடியும் அப்படியாது. இப்போ சென்னையை எடுத்து பார்த்தா சில கோவிலில் இருக்குது இந்த சோடச கலாமூர்த்தி. இந்த சோடச கலாமூர்த்தி நான் பார்த்தது இங்கே பொன்னேரி பக்கத்தில் அரசூர்னு ஒரு ஊர். அரசர்கள் இருந்த இடம். அரசர்கள் இருந்த இடமெல்லாம் அரண்மனையெல்லாம் வச்சுருப்பா, ரெஸ்டிங் பிளேஸ் ஆட்டம். ஸோ இப்போ நம்ம பண்ணை வீடுகளை கட்டிருக்கா இல்லையா, அது மாதிரி ராஜாக்கள் வச்சுருந்தா மாதிரி. ஸோ அந்த மாதிரி அரசர்கள் வாழ்ந்த இடதுனால அரசூர்னு பேர். அங்கே சோடச கலாமூர்த்தி இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். அது நல்ல பெரிய லிங்கம். அந்த லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ண பிறகு தான் அந்த சந்நிதியை கட்டியிருக்கா. ஸோ அது சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம்லாம் ஆச்சு. நான் போயிருந்தேன். அதுக்கு கும்பாபிஷேகம் முன்னாடியும் போயிருக்கேன். அப்போ குருக்கள் காமிச்சார் எனக்கு அந்த இதெல்லாம். சௌந்தரியவல்லிய சமேத சோடச கலாமூர்த்தின்னு பேர். இது 16 பட்டை லிங்கம்னு சொல்லுவாள். தென்பொன் பரப்பையில் கூட இருக்குன்னு சொல்லுவாள். அதை மாதிரி பல இடங்களில் சென்னையை சுற்றியுள்ள சில இடங்களில் இந்த 16 பட்டை லிங்கம் இருக்கும். மூலஸ்தானத்திலே இருக்கும். அது மாதிரி பிரம்மாண்ட லிங்கங்கள், பெரிய பெரிய லிங்கங்கள் இருக்குன்னு பார்த்தா ஊத்துக்கோட்டை பக்கத்தில் வடத்தில்லைன்னு ஒரு இடம் இருக்குது. அதுலேயும் பிரம்மாண்டமாக இருக்கும் லிங்கம். லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ண பிறகு தான் சபரே கட்டியிருக்கா. இந்த ரூம் உள்ள எடுத்து போக முடியாது லிங்கத்தை. அதே மாதிரி அரசூர்லேயும் அப்படி தான். அதுலேருந்து கிரேன் எடுத்து இந்த லிங்கத்தை எடுத்து அப்புறமா ரிப்பேர் பண்ணி திருப்பி உள்ளே வச்சாங்க. ஸோ அது மாதிரி இங்கே மாதவரத்தில் கைலாசநாதர் கோவில் இருக்குது. கற்பகாம்பா சின்னது 2 அடி உயரம் தான் இருக்கும். கைலாசநாதர் பிரம்மாண்டம். 2ஆம் நந்திவர்ம காலத்து இது. அவனுக்கு முன்னாடியே இருந்தது. 2ஆம் நந்திவர்மன் இங்கே ஆர்மி கேம்ப் அமைக்கும்போது அங்கேருந்து இரவு நேரத்தை ஒளி தெரிய அவன் போய் தரிசித்து அந்த கோவிலை புனருத்தானம் பண்ணியிருக்கான்னு புராணம் சொல்கிறது. இது தலை வரலாறு சொல்கிறது. ஹிஸ்ட்ரியை தான் இட் ஸ்பீக்ஸ். பீலிவளைன்னு சொல்லிட்டு இந்த 2ஆம் நந்திவர்மனோட அம்மா ஸ்ரீலங்கா இங்கேருந்து போன நந்திவர்மன் அங்கே போய் அவளுடைய மனம் பொறிஞ்சு காந்தர்வர்மனை பண்ணிட்டு அவளுக்கு குழந்தைய கொடுத்துட்டு வந்துடுறான். நான் எப்படி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுன்றா. இல்லை, நீங்கள் அவளுக்கு மயிர் பீலி ரொம்ப பிடிக்கும், அதில் வளையெல்லாம் கூட பண்ணி போட்டுருப்பலாம். அவன் மயிர் தொகையவே இந்த போட்டு நிரப்பி குழந்தைய அனுப்பிச்சுடுறா. அப்போ கம்யூனிகேஷன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். மகாபலிபுரத்துக்கிட்ட ஒதுங்கிறது அந்த போட்டு. கரெக்டாக அப்பங்காரன் போய் நிற்கிறாங்க நந்திவர்மன். ஸோ அந்த குழந்தை கிடைக்கிறது. அது அந்த போட்டு நிறைய மயிர்பீலி இருந்ததுனால அது அவன் அவள் பேர் பீலி வளை.
ஸோ அந்த அது அந்த அந்த கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லி புரியுண்டு அந்த குழந்தை எடுத்த பொழுது அவன் ராஜா வாரான். மாதவரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் அந்த 2ஆம் நந்தி எடுத்த காலத்தில் சொல்லப்படுறது. இது மாதிரி பெரிய பெரிய லிங்கங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற பாடியில் இருக்க இந்த குருஸ்தலம் சொல்கிறேன். ஸோ அங்கே இருக்க திரிவலிதாயம் பேர். அது வந்து பராசர மகரிஷி கருங்குருவியாக பூஜை பண்ண ஸ்தலம். அது அந்த லிங்கமும் பெருசு. சில கோவிலில் பெரிய 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 லிங்கங்கள். ஏன்னா பெருசாக லிங்கம் இருந்தால் அதுக்கேற்ற நைவேத்தியங்கள்லாம் ஜாஸ்தி. கங்கை கொண்ட சோழபுரத்தில் 100 மூட்டை நெல் அரிசி பண்ணி அதில் சாதம் வடித்து அன்னாபிஷேகம் பண்ணுவாள் பிரம்மச்சாரியை ஒத்துறதுனால. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருசு பெருசு ஆற்றுல கூட பெரிய பெரிய விக்கிரகங்கள் பண்ணால் பூஜைகள் ஜாஸ்தி இருக்கணும்னா நைவேத்தியங்கள் ஜாஸ்தியாக இருக்கணும் இந்த லிங்கமூர்த்தியெல்லாம் சொல்லும்போது. இப்போ அடுத்த சக்தி வடிவ அடுத்து பஞ்சமுக லிங்கேஸ்வரர். இங்கே இதுலேயே முகப்பேர்லேயே ஒருத்தர் வேணுகோபால்னு ஒருத்தர் காமாட்சி அம்மன் பஞ்சமுக லிங்கேஸ்வரர் நார்த் இந்தியாவில் கொண்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். எங்கள் குருவோட வாத்துக்கு வந்து போகிறவர், நல்ல குருஸ்தானத்தில் இருந்தவர். இப்போ இருக்காரா தெரியல, எனக்கு வயசாகிடுது அவருக்கு. அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் இங்கேயே இருக்குது, முகப்பேரில் இருக்குது. 5 முகம் இருக்கும். இதில் 2 கருத்து உண்டு. மேலே அதோ முகம் இருக்குது, சுற்றி 4 திசைக்கு 4 முகம். ஈசானந்த அத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாத அகோரம் 5. அதோ முகம்னு 6வது முகமாக சில பேர் சொல்கிறார். ஸோ இந்த பஞ்சமுக லிங்கேஸ்வர தரிசனம் இங்கே பக்கத்திலே இருக்குது, பார்க்கலாம். ஸோ இது லிங்க வடிவங்களை இந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்துருக்கோம். சக்தி வடிவங்களில் எனக்கு வந்து போகசக்தி நான் சொல்லியிருக்கேன். போகசக்தி வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. பெரிய பெரிய சிவன் கோவிலில் கருவறையிலேயே இருக்கும். ஈஸ்வரனோட கூட இருக்கிறோன்னு இன்னும் அம்பாளுக்கு தனி சந்நிதி இருக்கும் நிறைய நார்மலாக. பட் பெரிய அரியத்துறையில் எனக்கு ஆக்ஞை வந்து அம்பாளுக்கு பண்ணி 60,000 ரூபா செலவில் பண்ணிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வடிவம். அம்பாள் ஒரு கையை ஊனின்னு இருப்போம், ஒரு கையில் புஷ்பம் இருக்கா மாதிரி முத்திரை. புஷ்பம் இருக்காது, நம்ம புஷ்பத்தை சம்பங்கி பூ சொருகலாம், அது அவ்வளோதான். ஸோ ஒரு காலை தொங்க விட்டுட்டு ஒரு காலை தூக்கி வச்சுருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய இந்த விக்கிரக வடிவத்துக்கு புடவை கட்டி அலங்காரம் பண்ண வடிவம் அது. இது போகசக்தி அரியத்துறையில் நாங்கள் வரமூர்த்தீஸ்வரர் வழிபாட்டு குழு மூலம் அமைய கொடுத்தது. அடுத்ததாக சக்தி வடிவங்களில் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம் நிறைய. இன்றைக்கி எங்கிட்ட இருக்கலாம் சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்கும். ரேணுகா பரமேஸ்வரி அதி அற்புதமாக பண்ணியிருக்கான் அந்த சிலையை. இந்த சுந்தரன்ற சபதி மறைமலையில் இருக்கான். ரொம்ப பின்பக்கத்தில் எப்படி இருக்கா எல்லாமே. இது ஷீட் கிடையாது, இஸ் அ காஸ்டிங். இது பஞ்சலோக காஸ்டிங். அப்புறம் நம்ம கோல்ட் பிளேட் பண்ணிது. காதில் எல்லாம் வந்து நாகாபரணம் இருக்கும். இங்கே மேலே நாகம், 2 காதுலேயும் நாகம் இருக்கும். அது இருக்கும் சிரிப்பும் அம்பாள் அப்படியே. ஸோ அது இந்த எப்போ பண்ணேன்னா, கீழே வந்து ரேணுகா பரமேஸ்வரியோடைய இந்த ஆற்றுல கீழே 3 கோவில் இருக்குது. சௌபாகிய கணபதி, ரேணுகா பரமேஸ்வரி பகவதி, அடுத்ததாக மதுரை வீரன் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மாமரத்தடியில் இருக்குது. அது இன்னொரு நாள் காமிக்கிறேன். இந்த கற்சிலைகள் 3 நித்தியப்படி பூஜை குருக்கள் வந்து பண்ணிட்டு போகிறதுக்கு. இந்த ரேணுகா இது வந்து எனக்கு திருவேற்காட்டில் முன்பக்க தலை இருக்கு இல்லையா, அதில் குறப்பெல்லாம் இருக்கும். இது குறப்பெல்லாம் கிடையாது. ரேணுகா வந்து காளியோட அம்சம்னு சொல்லியிருக்கு. யமதக்கினி மகரிஷியோட மனைவியாக இருந்தவன். பேசுகிற தெய்வம். எனக்கு எங்கேயா ரேணுகா பரமேஸ்வரி இருந்த கோவில்லாம் பேசுவேன் என்கிட்ட. அது எப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இல்லையா கனவுலையும் வந்துடுவோம், எனக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கிட்டுருவோம். உதாரணமாக இங்கே லட்சுமி அம்மன் கோவில் இருக்குது இங்கே குளத்தூரில். எங்கிட்ட ஒரு பிரபாவளி இருந்தது. அந்த கோவில் வாசப்படியில் தான் பூக்கடையெல்லாம் இருக்கும். அந்த பஸ்ஸு நிற்கும். கிண்டிக்கு 6 மாதம் போயிருந்தேன் ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால். அப்போ உங்கள்கிட்ட பிரபா ஒன்று இருக்கே, எனக்கு கொண்டு வைக்கின்றாம்பாள். நான் இப்போ பஸ்ஸில் ஏறி போயிடுவேன். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள், 3ஆம் நாள் எனக்கு வைக்க போறியா இல்லையா, உனக்கு எதுக்கு இதுன்னு கேட்குறேன். உள்ளே பார்த்தா பிரபா இல்லை அம்பாளுக்கு. இப்போ என் சிஷ்யாலாம் கேட்டா, இப்படி சார் வந்து பிரபா இந்த ஆற்றுல இருக்க பிரபா அதுக்கு எப்படி சூட் ஆகும்னு சொல்லி இடுக்கி மேன்லாம் சொன்னான். அம்பாள் கேட்குறா, கொடுத்து பார்க்கலாம். கரெக்டாக அதுக்கு அளவு எடுத்து பண்ண மாதிரியே அந்த பிரபா சூட் ஆச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இவாளாக பேசுகிற தெய்வம், துடிப்பான தெய்வங்கள். ரேணுகையெல்லாம் வந்து உடனடியாக அருள்பாலிப்பா. எனக்கு ரொம்ப இந்த ரேணுகை எனக்கு குலதெய்வம் வந்து பகவதி. எனக்கு கேரளாவில் இருக்குது பள்ளியருக்காக பகவதி உண்டு. பட் ரேணுகையை நான் பகவதியாக தான் வச்சுப்பேன். ஏன்னா இந்த இப்போ மந்திரம் சொல்ல கிளியம் நமோ பகவதி ரத்த பஞ்சமி ரேணுகா தேவி ஹனஹன பசபச அகில ஜெகன்மே பசமானாய அகில ஜெகமே மசம் குரு குரு ஸ்வாக கிளியம் ரேணுகா அம்பாசி பாதுகா பூஜையா நமக்குன்னு சொல்லிட்டு
இதுலேயே இருக்குது, இந்த ஸ்ரீவித்யா கோஷான்ற மந்திரம் இதுலேயே புக்கிலேயே இந்த மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என் குரு மூலமாக வந்தது. குருவாத்தில் அந்த கருங்கல் விக்கிரகம் பூஜை பண்ணப்பட்டு திருப்பியும் கொடுத்தாவா பிரதிஷ்டாத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒரு பவர் உண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாலா விக்கிரகம். இது வந்து கிட்டத்தட்ட பந்திய காலத்துக்கு வந்து 20 வருஷம் ஆகிடுது. இதில் என்ன இது என்ன, நார்மலாக 4 கை பாலை தான் கடையில் வைப்பான். அந்த இதோட அருண கருண ஜாலை ரஞ்சதா சாவகாசா வித்ரு ஜப படிக்கா புஸ்தக பீதஷ்டியா இதகர வாரஷ்டியா புல்ல கல்கார சந்தா நிபசுதி பாலா நித்ய கல்யாணசீலான்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்கிறது அவள் தியான ஸ்லோகம். அதில் ஒரு கையில் புஸ்தகம் அக்ஷமாலை வர அபயத்தோட நீலோத்பலத்தை உட்காந்துருக்காம தான் சொல்லியிருக்கு. பட் இந்த விக்கிரகம் வந்து வெள்ளிவாக்கத்தில் ஒரு பாத்திர கடையில் நான் பார்த்தேன். அம்பாள் உள்ளே வர சொல்கிறாங்க. கடையில் ஏறி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா இந்த விக்கிரகம் இருந்தது. இது என்னன்னு கேட்டால் அந்த நாடார் பையன் சொன்னான். அந்த பையனுக்கு 20 வயசு இருக்கும். ஸோ பாலைன்னு சொல்லி கடையில் கொண்டு போட்டான். நான் முதல்ல கொடுறாதுன்னு வாங்கி வந்துட்டேன் கடையில். ஸோ அப்போ வந்து இப்போ 10,000 ரூபா கொடுத்தா கூட பண்ண முடியாது. என்ன வந்து இதுக்கு நாகத்தோட பின்னல் தனியாகவே இருக்கும். பின்னல் தனியாக இருக்கும். 10 விரலே மோதிரம் இருக்கும். வளையல் போன்றிருக்கும், வங்கி போன்றிருக்கும், தண்டை கொலுசு எல்லாமே இருக்கும் அதுக்கு. இது இந்த மாதிரிலாம் அது அற்புதமாக பண்ணியிருக்கான். அவ்வளோ அழகாக பண்ணின மூர்த்தி இது. இவள் காட்சியே அடித்தார். இவர் எல்லாம் சில பேர் வந்து பாலை இல்லைன்னு சொன்னாங்கிட்ட 3ஆவது நாளுக்குள்ளே அம்பாள் கனவுல வந்து அப்படியே வந்து பின்னல் சுருட்டின்னு வர மாதிரியே வந்து காமிச்சு மேலே ஏறி வர ஆற்றுல. ஸோ இந்த மாதிரி நடந்தது எனக்கு இந்த இன்சிடென்ட். எனக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சிவ வடிவங்கள் சக்தி வடிவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு விதமான சக்தி உண்டு. அது வந்து அதோட இப்போ மகாலட்சுமி பூஜை பண்ணி எவ்வளோ பண்ணான்னு சொன்னார். அப்போ அவளுக்கு செல்வத்துக்கு குறைவு இருக்காது. சரஸ்வதியை பூஜை பண்ணும்போது கல்வி அங்கே வந்து கல்வி கடாட்சம் கட்டாயம் உண்டா கிரகத்தில். அதே மாதிரி இந்த மாரியம்மன் காளியம்மன் இவள் ரேணுகா இவாள்லாம் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது. ஆற்றுல வந்து எல்லாம் இவள் செல்வத்தையும் தருவா. இது மாதிரி பலவித இது இருக்குது. நம்ம வந்து அடுத்த ஒன்று மேலெல்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உருவங்கள் ஒவ்வொரு தேவதைகளை பற்றியும் அந்த உருவங்களை பற்றியும் பின்னாடி பார்க்கலாம். இதோட இந்த 9வது வீடியோவில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன்.